அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். அது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கேப்பை களி கருவாட்டு குழம்பு. அல்லது கேப்பை களியும் கருவாட்டு குழம்பும். ஸோ உங்களுக்கு யாருக்கெல்லாம் கருவாடு பிடிக்கும், களி பிடிக்கும் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுங்கள், சரியா? இதை எதை பற்றி நான் ஒரு ஸ்டோரினா, காடுகள் அழிஞ்சிட்டு வருது இல்லைங்களா? ஸோ அதுக்கான ஒரு குழந்தைகள் வழியாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கதை. நான் ஒரு குழந்தைங்களுக்கு சொன்னால் எப்படி சொல்லுவேன் அப்படின்றத உங்களுக்கு நான் மெசேஜாக கொடுக்குறேன். ஒரு ஒரு கிராமம் இருந்ததுன்னா, இங்கே பக்கத்துலேயே கிராமத்து பக்கத்துலேயே ஒரு பெரிய காடை ஒட்டி, இப்போ நிறைய நம்ம வீட்டு பக்கமெல்லாம் மலைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, நம்ம ஊரை சுற்றி அந்த மாதிரிலாம். இந்த மாதிரி அந்த வில்லேஜ் பக்கத்துலேயே ஒரு காடு இருந்தது. அந்த காட்டில் ஒரு புலியெல்லாம் வசிச்சுட்டு வந்தது. இப்போது நவீனமயம் ஆயிடுச்சுக்கிற உலகத்தில் நம்ம என்ன செஞ்சிட்ருக்கோம், காடுகள் எல்லாத்தையுமே அழித்து எல்லாமே நகரமயமாயிட்ருக்கோம். நகரமயமாக்கிட்டு தான் இருக்கிறோம் நம்ம தானே. ஸோ அந்த மாதிரி கிராமத்தில் இருக்கிற பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, காட்டு மரங்கள் எல்லாமே அழிச்சிட்டு அங்கே விவசாயத்தை மேம்படுத்துவாங்க. இப்படி தானே நடக்கும். அப்படி நடந்துகிட்ருக்கும் பொழுது ஒரு பெண் குழந்தை, அப்பா அம்மா 3 பேர் இருக்காங்க. அந்த பொண்ணு பேர் தீபா, அப்பா அம்மா. அந்த குழந்தை படிச்சுட்ருக்கு. எப்போவுமே இரவில் வயலுக்கு தண்ணி பாய்ச்சறதுக்காக அப்பாவோ அம்மாவோ போகிறது உண்டு. அதுக்கப்புறம் வயல் இருந்ததுனாவே ஆடு மாடு எல்லாமே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி ஆடு மாடு எல்லாமே வச்சுட்டு இருந்தாங்க. அந்த காடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வர நிலையில் என்ன நடந்ததுன்னா, அங்கே அதுக்கு உணவு கிடைக்காதனால அது கிராமத்துக்குள்ளே வர ஆரம்பிச்சிடுச்சு. என்ன பண்ணுச்சுன்னா, இந்த தீபாவோட வீட்டில் இருக்கக்கூடிய ஆடை பிடிச்சி கடித்து சாப்பிட்டுடுச்சு. இப்போ வெயில் காலம் அதிகமாக ஆகிடுச்சு இல்லையா. வெயில் காலம்னா தண்ணி வறட்சி ஆகிடும். வறட்சியாக இருந்தால் இருக்கக்கூடிய இது எல்லாமே செடிங்களெல்லாம் வளர்கிறதெல்லாம் குறைஞ்சிடும், காஞ்சி போயிடும். அதில் அந்த இலைத்தலைகளே வாழக்கூடிய தாவரங்களெல்லாம் இறந்து போயிடும். விலங்குகளெல்லாம் இறந்து போயிடும். அந்த மாதிரி விலங்குகள்லாம் இறந்து போயிட்டால் புலிக்கு உணவு கிடைக்காமே போயிடும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த தவறுதலான சூழ்நிலைகள் வெயில் காலம் ஏற்பட்டதுனால புலி ஊருக்குள்ளே வந்துருச்சு. ஆட்டை பிடிச்சி சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. தீபாவுக்கு ஒரே வருத்தம். அப்பா வேறு இப்படி வயலுக்கு தண்ணி பாய்ச்சலாம் போயிருக்கிறாரு. இந்த புலியெல்லாம் இப்படி ஊருக்குள்ளே வந்துட்டுருக்கு. ஆட்டை கடித்த புலி ஒரு நாள் நம்ம அப்பா அம்மாவுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சு, ஊர் மக்களுக்கு ஏதாவது தீங்கு விளைவிச்சிச்சுன்னா என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரே வருத்தம் தீபாவுக்கு. இந்த காட்டையே அழிச்சிட்டா அந்த புலியே இல்லாமல் போயிடும் அப்படின்ற இந்த தீபாவோட குழந்தைக்கு அப்பா அம்மாவோட இருக்கிற பாசத்தினால காட்டையே அழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தலாம். அதுக்கப்புறம் சரி, இது வனவிலங்கு துறையினருக்கு நம்ம சொல்லணும், இந்த மாதிரி ஊருக்குள்ளே விலங்குகள்லாம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. போய் சொல்லும் பொழுது அவங்க ஒரு கூண்டெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு அந்த புலியை பிடிக்க வராங்க. ஆனால் அந்த புலி ஒரு நாள் பார்த்தாங்க, 2 நாள் பார்த்தாங்க, அந்த வாரம் ஃபுல்லாக பார்த்தாங்க, வரவே இல்லை. ஊருக்குள்ளே வரதே விட்டுடுச்சு. அதுக்கப்புறம் சரி, புலி தான் காணாமல் போயிடுச்சுல அப்படின்னு மக்கள் எல்லாமே பயம் துறந்து வெளியில் போய் விவசாயத்தை பார்க்குறது, நைட்டில் தண்ணி பாய்ச்சறது எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அப்பா அம்மா 2 பேருமே வயலுக்கு தண்ணி பாய்ச்ச போயிட்டு இருக்கும்போது, தீபா மட்டும் தனியாக படிச்சுட்டு இருக்கும்போது யாரோ கதவை பரன்ற சத்தம் கேட்டதான். உடனே கதவு சந்தில் பார்க்கும் பொழுது பூனை சுரண்டுற மாதிரி தெரிஞ்சதுன்னு கதவை திறந்து பார்க்குறாங்களா. பூனை சுரண்டிட்டு ஓடி போயிடுச்சா, யாருமே இல்லையா. அதுக்கப்புறம் வெளியே எல்லாம் யாராவது இருக்காங்க, பூனை எங்கேயாவது இருந்தாலும் துரத்திட்டு வரலாம், வீட்டில் கருவாட்டு குழம்பு இருக்குது, பூனை சாப்பிடணும், துரத்த போகிற சமயத்தில் இந்த புலி வீட்டுக்குள்ளே வந்துருச்சான். வந்ததுக்கப்புறம் சரி யாருமே இல்லை அப்படின்னு இந்த பொண்ணு என்ன பண்ணுச்சுன்னா கதவை சாத்த ஆரம்பிச்சிருச்சான். அந்த கதவை சாத்துற சமயம் பார்த்து என்ன நடந்ததுன்னா, சாத்தி முடிச்சுட்டு திரும்பி பார்த்தா புலி உக்காந்துட்டுருக்கான். ஒரே அலறலாம் தீபாக்கு. உடனே புலி சிச்சோ கத்தாதப்பா, நான் உன்னை கடிக்கவோ ஆடை பிடிச்சி சாப்பிடவோ வரல, எனக்கு ரொம்ப பசிக்குது, உங்கள் வீட்டில் கருவாட்டு குழம்பும் கேப்பக்களியும் செஞ்சுருக்கீங்க போல், எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடு போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். ஆனால் இதெல்லாம் உண்மையில் நடக்குமா, கதை குழந்தைங்களுக்காக அப்படின்னு சொல்லிச்சான். உடனே தீபாவுக்கு
அச்சிச்சோ நீ களி கருவாட்டு குழம்புலாம் சாப்பிடுவியா? ஏன் நீ வந்து இப்படி சாப்பாடு சாப்பிட்ற நிலைமைக்கு வந்துட்ட? காட்டில் எந்த விலங்குமே இல்லையா? நீ அடிச்சுலாம் சாப்பிட்லையான்னு கேட்டுச்சான். உடனே வந்து நீங்கள் தான் காட்டையே அழிச்சு விட்றீங்க இல்லையா? நான் எங்கே போய் உணவு சாப்பிட்றது? நான் வந்து மாமிசம் உண்ணி சாப்பிட்றது. நீங்கள் தாவர அதில் இருக்கக்கூடிய மரமெல்லாம் வெட்டிடுறீங்க, அங்கே இருக்கிற பறவைங்களெல்லாம் கூடு கட்டி வாழ முடியாமல் போயிடுது, இருக்கக்கூடிய செடிங்களெல்லாம் அழிச்சிடுறீங்க, மானு முயலெல்லாம் வரிக்குதிரை ஒட்டகச்சிவிங்கி இதெல்லாம் வந்து யானை இதெல்லாம் சாப்பிட முடியாமல் போயிடுது. அந்த மாதிரி எல்லாமே இருந்தால் தானே ஒருத்தர் இன்னொருத்தர் சார்ந்து இருந்து இது பண்ண முடியும். நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அழிச்சிட்டு வரீங்க இல்லையா? ஆனால் ஒரு காலத்தில் இந்த காடு வந்து எப்படி இருந்தது தெரியுமான்னா, சாப்பிட்டுக்கிட்டே புலி வந்து அந்த பொண்ணுக்கு கதை சொல்லிச்சான். கேளுங்க, அந்த காட்டில் வந்து என்னென்னலாம் இருந்ததுன்னு சொன்னால், ஒரு காலத்தில் இந்த வெள்ளிமலை அடர்ந்த காட்டில் என்னென்னலாம் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா, புள்ளிமான் இருந்ததாம், மிலா இருந்ததாம், முயல் இருந்ததாம், காட்டெலி இருந்ததாம், காட்டு அணில் இருந்ததாம், சிங்கவால் குரங்கு, காட்டுப்பன்றி இது எல்லாமே இருந்ததாம். அது போக வந்து இன்னும் என்னென்னலாம் இருந்ததுன்னா, காட்டுப்புறா, பருந்து, வல்லுரு, மயில், ஆந்தை, சிலம்பன், சிட்டுக்குருவி, தேன்சிட்டு, குயில், கொண்டலாத்தி, பனங்காடை, மரங்கொத்தி, நல்ல பாம்பு, ராஜநாகம், சாரை பாம்பு, காற்று விரியான், கண்ணாடி விரியான், மரவேரி பாம்பு, பச்சை பாம்பு போன்ற பல வகையான பாம்பு வகைகள் எல்லாமே வந்து இந்த வெள்ளரி மலை காட்டில் வந்து இருந்ததாம். ஆனால் வந்து என்ன பண்ணிட்டாங்க, கூட்டமாக நிறைய ஆறு எல்லாமே வந்து ஓடிட்டு இருந்ததாம். அப்படி செல்வ செழிப்பாக இருக்கக்கூடிய வந்து காட்டை வந்து யார் அழிச்சா? மக்கள் தங்களுடைய தேவைக்காக காட்டை எல்லாமே அழித்து விவசாய நிலமாகவும் மாற்றினாங்க. அதுக்கப்புறம் நகரமயமாகவும் அப்படியே மாறிட்டு வந்து வந்ததுனால காடெல்லாம் அழிஞ்சு அதில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து நீர் இல்லாமல், உணவு இல்லாமல், அந்த தாவரங்கள் இல்லாமல் அப்படியே ஒவ்வொன்றா இறக்க அப்படியே எல்லாத்தோட காடே அழிஞ்சு இப்படி நாங்கள் நகரத்துக்கு இது கிராமத்துக்குள்ளே ஊருக்குள்ளே வர்ற மாதிரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த புலி வந்து ரொம்ப வருத்தப்பட்டு தன் மனசில் இருக்கக்கூடிய வந்து கதையை தீபாக்கிட்ட சொல்லிவிட்டு கருவாட்டு குழம்பு கேப்பக்களியும் வந்து 3 உருண்டை எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சரி நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுச்சோம். அதுக்கப்புறம் அப்பா அம்மா வயலில் வேலை முடிச்சுட்டு வந்து எங்கப்பா ரொம்ப பசிக்குது சாப்பாடு போடுன்னு சொல்லும் பொழுது தீபா வந்து அப்படியே திருன்னு முழிச்சாங்களா. ஏன்னா புலி வந்து சாப்பிட்டு போயிடுச்சு இல்லையா, அது அப்பா அம்மாவுக்கு தெரியாது இல்லையா புலி வந்துட்டு போனது. ஸோ வந்து புலி தன்னுடைய வந்து சோகத்தை சொல்கிறது தான் வந்து இந்த கதையோட தீம், புரியுதுங்களா? அப்புறம் அம்மா வந்து ஏதாவது பூனைன்னு சாப்பிட்டு போயிருக்கோம், அவள் படிச்சுட்டு இருந்திருப்பா, நான் திரும்பவும் கூழும் கருவாட்டு குழம்பும் செஞ்சு தரேன்னு சொல்லிட்டு அப்பாவை சமாதானப்படுத்தி திரும்ப அம்மா சமைச்சு கொடுத்தாங்களாம். அப்பா சாப்பிட்டுட்டாங்களாம். அதுக்கப்புறம் இந்த மூலியமாக என்ன சொல்லியிருக்கேன்னா, நல்ல ஒரு செழிப்பான காடுனா எப்படி இருந்தது, என்னென்ன உயிரினங்கள்லாம் வாழ்ந்துருந்தது. ஆனால் நம்மளுடைய சுயநலத்துக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மலையை, கல்லை, பாறையை, மரங்களை எல்லாம் வெட்டி காடை வந்து இல்லாமல் போனதுனால பறவை இனங்கள் எல்லாம் அழிஞ்சிச்சு, தாவர உண்ணிகள் விலங்குகள் எல்லாமே வந்து அப்படியே இதாகிடுச்சு. அப்புறம் உண்ணி இது எல்லாமே குறைஞ்சிருச்சு. நீர் ஆதாரமெல்லாம் போயிடுச்சுன்னா மீன் அதை சார்ந்து வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே வந்து மாறிடுச்சு. சரி, ஓகே, பாய், நன்றி. இதை வந்து அந்த புலி தான் மனசில் இருக்கிற சோகத்தை யார்கிட்டையாவது சொல்லணும்னு தீபா கிட்ட சொல்லிச்சா. ஸோ எனக்கும் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. அதனால் காடுகள் எல்லாமே வந்து அழிக்காமல், மரங்கள் எல்லாம் வெட்டாமல் பாதுகாப்பு பண்ணாதான் நமக்கு நல்ல மழை வெள்ளம் பெற முடியும். காற்றில் இருக்கக்கூடிய விலங்குகள் எல்லாம் வந்து உயிர் நம்மள மாதிரி தான் அதுவும் ஒரு ஜீவன் அப்படின்றத நீங்கள் உணர்ந்து அதனுடைய உணர்வுகளையும் புரிந்து காடுகள் எல்லாம் அழிக்காமல் பாதுகாப்பாக வைங்க. நம்ம காடுகள் இருக்கிறதுனால நல்ல மழை பெறுவோம், தூய்மையான காற்றை வந்து சுவாசிப்போம், இயற்கை வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும், இன்னும் நிறைய வந்து விலங்குகள் எல்லாமே வந்து நம்ம பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி என்னுடைய கதையை முடிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம்.